வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி பஸ் வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் F1 படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு லவ் காமெடி ட்ராமா மூவியாக இப்போ திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு லவ் மேரேஜ் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு அவர்கள், சுஷ்மிதா பாட் அவர்கள் அண்ட் மீனாட்சி தினேஷ் அவர்கள். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு சண்முக பிரியன் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் கேட்டகரியில் தான் இந்த ட்ரைலர் கட்டும் இருந்தது. ஸோ ஃபீல் குட் ட்ராமா, அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல் குட் படங்கள் வந்தது. ஸோ அந்த வகையில் இந்த படமும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக, அதேமாதிரி விக்ரம் பிரபுவோடைய அடுத்த ஒரு ஹிட்டான படமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். லவ் மேரேஜ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 33 வயதான கல்யாண ஒரு நபராக வராரு விக்ரம் பிரபு அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட். ஸோ நிறைய பொண்ணுங்க தேடுறாங்க, அவர் கிடைக்க மாட்டேது, இவருக்கும் செட் ஆக மாட்டேது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வந்து அமையுது. ஸோ அந்த பொண்ணை போய் பார்க்குறதுக்காக பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க, பொண்ணுக்கும் பிடிக்குது, மாப்பிள்ளைக்கும் பிடிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிச்சுவேஷன் அரங்கிடுது. அந்த சிச்சுவேஷனால இவங்க வந்து அந்த இடத்துக்கு ஸ்டே பண்ண வேண்டியதாக சிச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள்லாம் மாறுது. ஸோ ஃபைனலாக இவர் கல்யாணம் பண்ணாரா, அதாவது இந்த 90s கிட் கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஒரு ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரி. ஸோ அதுவே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவக்காரர்கள், அதாவது இந்த 30 வயசுக்கு மேலே ஆகி மிக முக்கியமாக 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் வந்து சமர்ப்பணம். அதேமாதிரி அவங்க வந்து கெத்தாக பார்க்குற மாதிரியான சில சீக்வன்ஸ்லாம் இந்த படம் ஃபுல்லாக வருது. அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறிடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இந்த படம் அமையுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 30 வயசான 50 வயசான எந்த வயசான கல்யாணம் தான். அது வந்து எந்த வயசில் வேணால் கல்யாணம் பண்ணலாம், நமக்கு என்ன நோக்கமோ அதை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த படத்தில் கருத்தியல் ரீதியாகவும் சரி, அந்த வே ஆஃப் விஷுவல்லையும் காட்டுறாங்க. அது இந்த படத்தில் நல்லாவே உதவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளை ஒரு ஊருக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாம் ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடங்கள்லாம் இருந்தால், ஒரு பசுமையான இடத்துல இருந்தால் எந்த ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கூட்டு போகிறாங்க. ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளேயோட நகரப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷனலாக நடக்கப்படுது. ஸோ ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு டைரக்டரை பாராட்டி ஆகணும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி பாராட்டி ஆகணும். ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கிற நிறைய விஷயங்களை நல்ல கலர் கிரேடிங் பண்ணி நிறைய இடங்களில் அந்த காட்டின வாழ்வியல் அதுமாதிரி சினிமாட்டோகிராஃபியில் அடங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுமாதிரி எடிட்டிங் கட்டு இந்த படத்தில் நல்லாவே உதவி இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷான் ரோடனுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவும் அமையுது. பாடல்கள் வந்து ஓகே ரகமாக இருந்தாலும் கூட, அதாவது இந்த தண்ணி சாங் ஒன்று இருக்கும், மிஸ்கின் பாடின ஒரு பாட்டு, அது கேட்குற மாதிரி இருந்தது. மற்றபடி மற்ற பாடல்கள் ஒன்றும் பெருசாக கேட்குற மாதிரி இல்லை. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் இது நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம் பிரபு அவர்களுடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு கனக்கச்சிதமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட நடிப்பு முக்கியமாக அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் மிக முக்கியமாக 30 வயசு தாண்டின ஒரு ஆண் அவர் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேரக்டர் நல்லா உள்வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்ல தோணுது. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருகப்பட்டுள்ள ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு மெச்சூர்டு இருக்கும், அது சேம் டைம் வந்து ஒரு ஏக்கம், அதாவது நான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அந்த கேரக்டராகவும் மாறுவார். அந்த சீக்வன்ஸ்க்கான நடிப்பாக இருக்கட்டும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நொந்து நூலாகி ஒரு இடத்துல உட்காந்துருவார். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கும். ஸோ அந்த இடத்துல காட்டுற அவரோட எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்பு வகையில் நல்ல ஒரு பேர் சொல்கிற படமாக அமையக்கூட சான்ஸ் இருக்குது இந்த படம். ஆனால் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா பாட்டாக இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கொடுத்த விடையை நல்லாவே பிடிக்கும். மிக முக்கியமாக சுஷ்மிதா பாட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தா தான் புரியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து கனவு உலகத்தில் நிறையா இவர் கூட ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அந்த கனவு உலகத்துக்கும் இவங்க நிஜ உலகத்துக்கும் இருக்கிற வேரியேஷன் அந்த காட்டுறாங்க இல்லையா, அதனால ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக விக்ரம் பிரபு அந்த கனவு உலகத்தில் அவர் பண்ணுற சேஷ்டைகள்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மீனாட்சி இது அவங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து கஜராஜா இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், அப்புறம் ரமேஷ் திலகா இருக்கட்டும், அப்புறம் கோடாங்கி வடிவேலு அவராக இருக்கட்டும், எல்லாருமே சரி கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா ஆஹா ஓன்னு சொல்கிற அளவுக்கான காமெடி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் குட் படம் அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபீல் குட் படங்களுக்கு தத்தெடுத்து கொடுத்துட்டாங்களா தெரியல, நிறைய ஃபீல் குட் படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே காமெடிக்கு மெனக்கட்டுருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு காமெடி ட்ராக்ல இருந்து, காமெடி ட்ராக் மீன்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், என்னென்ன வேலையை பார்த்தாரு, ஏன் இந்த கல்யாணம் செட் ஆகலை அப்படின்ற அந்த கதையிலேயே வர காமெடிஸ். ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியஸான சில சீக்வன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில இடங்களில் காமெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் செகண்ட் ஆஃபில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுமாதிரி காமெடிக்கு உண்டான சில கதாபாத்திரங்களை கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. அது பெருசாக அந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை.
காமெடி இன்னும் நல்லா மெனக்கெட்டுருக்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022 நம்ம விஸ்வாக் சென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நடிச்சிருப்பார் தெலுங்கில், அசோக் சம்திங் ஏதோ வரும், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இது அது ரிலேட்டடாக தான் இருந்தது. ஸோ அந்த பிளாட் எடுத்து தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த படமே வந்து பெருசாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருசாக ஓடலை. பட் இங்கே வந்து நம்ம இடங்களுக்கு வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் மாற்றிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சுவாரஸ்யம் அமைகிற மாதிரி சில சீக்வன்ஸ் பெருசாக அமையல. எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த 90s கிட்ஸ்க்கு பாராட்டுற சொல்ல மாதிரியான சில சீக்வன்ஸ் இருக்குது. அதை தாண்டி மற்ற எந்த சீக்வன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அரங்கேறலைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய ஹை மூமெண்ட்டான சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் பெருசாக ஹை மூமெண்ட்டான சீன்ஸ் லைக் இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு குடும்பஸ்தானாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ஒரு ஹை மூமெண்ட்டான சீன்ஸ் இருக்கும். அந்த படத்தினுடைய மொத்தமே அங்கே கவர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான இந்த படத்தில் விஷயங்கள் பெருசாக இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. அது கொஞ்சம் இருந்திருந்தால் இந்த படம் இன்னுமே நல்லா கொண்டாடக்கூடிய படமாக வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அது எடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கேட்டிங்கன்னா புதுசாக இல்லை, இது மாதிரி சப்ஜெக்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் நடக்க போகுதுன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சனால பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரியும் சீக்வன்ஸ் அமையலை. அதுமாரி படத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரியும் சீக்வன்ஸ் இன்னுமே கொஞ்சம் அரங்கேறிட்டு இருக்கலாமோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோண வைக்குது. இன்னுமே படத்தில் நிறைய கிறிஸ்பான கிளியரான நிறைய விஷயங்களை ஸ்க்ரீன் ப்ளே வடிவமைப்பில் கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம். அப்படியே வந்து ஒரு சில இடங்களில் ஃப்ளாட்டான வருது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத சண்டை, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தேவையில்லாத சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் கிறிஸ்பாக அமைய கூட தோண சொல்லுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்து தீரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்சபிளான மூவி. ஸோ இந்த படம் இப்போது திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸ்டே வித் மீ FTFS வித் மோகி.